இறக்கி சரியா மேந்தலையே படிப்போம். இந்த இந்த ஒரு 2 3 நாள் மேந்தலையே ஃபுல்லா முடிச்சிருவோமே அப்படின்னு நான் சொல்றது. மேந்தலைன்னு சொன்னா என்னன்னா சும்மா மேந்தலை அப்படின்னு சொன்னா என்னன்னா தம்பி, மேந்தலை அப்படின்னு சொன்னா என்னன்னா கிரயங்கள்டா. கிரயம் அப்படின்னு சொன்னா என்னன்னா செலவுகள்டா. சரியா, செலவுகள். செலவுகளை தான் சொல்றாங்க மேந்தலைன்னு சொல்லி. செலவுகள்னா என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனி ஒண்ணு நடத்திட்டு போறீங்க. சரியா, உங்களோட கம்பெனி என்ன கம்பெனின்னு சொன்னா, ஆஹ், கார் உற்பத்தி கம்பெனின்னு வைங்களேன். கார் உற்பத்தி கம்பெனி ஒண்ணு. சும்மா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்னன்னு சொல்லி மண்டையில கொஞ்சம் எடுத்துக்குவோம். நான் விறுவிறுன்னு கணக்கு செஞ்சுட்டு போவேன். உங்களுக்கு நீங்க விளங்குதா விளங்கலையான்னு எனக்கு தேவையில்ல, நான் செஞ்சுட்டே போயிட்டே இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு விளங்கப்படுத்த வேண்டாம் உட்காந்து. பாவம்டா நீங்க, அதனால விளங்கப்படுத்துவேன். சரியா, சரி பாருங்க. கார் உற்பத்தி கம்பெனி ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன். கார், இந்த கம்பெனியோட வேலை என்ன? கார் ப்ரொடக்ஷன். சரியா, கார் ப்ரொடக்ஷன் தான் இந்த கம்பெனியோட வேலை. அப்படி வைங்களேன், கார் உற்பத்தி தான் செய்யறாங்க அவங்க. இப்ப இந்த கம்பெனி என்ன செய்யுதுன்னு சொன்னா கார் உற்பத்தி செய்யுது. சரியா, அப்ப இந்த கம்பெனி வந்து நீங்க சும்மா நான் ஒரு விளக்கத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இந்த கம்பெனி வந்து கார் உற்பத்தி செய்யற கம்பெனின்னு வைங்களேன். அப்ப இந்த கம்பெனில வந்து யாரு இருப்பா? ஊழியர்கள் இருப்பாங்க. சரியா, ஊழியர் ஊழியர்கள் இருப்பாங்க. சரியா, இந்த ஊழியர்கள் என்ன செய்வாங்க? உற்பத்தி நடவடிக்கையில ஈடுபடுவாங்க. வேற யார் இருப்பா? ஊழியர்கள் இருப்பாங்க. வேற வந்து ஓனர் இருப்பாரு. சரியா, ஓனர் இருப்பாரு. வேற வந்து யார் இருப்பா? முதல் ம், அந்த மேனேஜர் லெவல்ல இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப மேனேஜர் லெவல்ல இருக்கவங்கள நாங்க ஊழியர்னு தான் சொல்றது. ஆனா அவங்கள வந்து வேற மேனேஜர்னு எடுப்போமே. சும்மா சொல்றேன், மேனேஜர். அப்ப அதுக்கு பேர் என்ன தமிழ்ல? முகாமையாளர். முகாமையின்னு போடுறேன், முகாமையாளர். சரியா, இவங்க எல்லாம் இருப்பாங்க தாண்டா ஒரு கம்பெனில. சரியா, இவங்க எல்லாம் ஒரு கம்பெனில இருக்கிறார்கள். யாரு? ஊழியர்கள், ஓனர் இருப்பாரு, மேனேஜர், இவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாரு, இவங்க எல்லாமே ஒரே இடத்துல இருப்பாங்க. ஒரே இடத்துலன்னு சொன்னா இப்படி. இப்ப இந்த கம்பெனி என்ன செய்யுது? ப்ரொடக்ஷன் செய்யுது. என்ன ப்ரொடக்ஷன்? உற்பத்தி செய்யுது. கார் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப கார் உற்பத்தி செய்யக்குள்ள இந்த ஓனர், ஊழியர், மேனேஜர். சரியா, அப்புறம் இந்த கார், இந்த கார் எல்லாம் கார்கள். சரியா, இந்த கார். சரியா, கார் உற்பத்தி செய்ய தேவையான அவ்வளவு பொருட்கள். அந்த பொருள், கார் உற்பத்தி செய்ய தேவையான அவ்வளவு பொருட்கள். இது எல்லாமே இது எல்லாமே என்னது? இந்த பில்டிங் குள்ளையா இருக்கும். இந்த பில்டிங் பேர் என்ன? இந்த பில்டிங் பேரு ஆபீஸ். இந்த பில்டிங் பேரு ஆபீஸ். அப்ப இந்த ஆபீஸ்க்குள்ளேயா இது அவ்வளவு பேருமே இருப்பாங்க? இது அவ்வளவுமே இந்த ஆபீஸ்க்குள்ளேயா இருக்கும்? இல்ல. இது அவ்வளவுமே இந்த ஆபீஸ்க்குள்ளேயா இருக்கும்? இல்ல. அப்ப இந்த ஆபீஸ்க்குள்ள யார் இருப்பா? ஆபீஸ்ன்னு சொன்னா என்னது? அங்க வந்து ரெஸ்பெக்டா ஷர்ட்டை போட்டுக்கிட்டு டை கட்டிக்கிட்டு அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப அந்த ஆபீஸ்ல இருக்க ஆட்கள் யாரு? ஓனர் இருப்பாரு. ஓனர் இருப்பாரு. ஆஹ் வேற ஓனர் தான் பெரும்பாலும் இருப்பாரு. அப்புறம் அந்த கம்பெனில இருக்கிற பெரிய பெரிய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, சேர்மன், பெரிய பெரிய மேனேஜர்னா உற்பத்தி செய்யற இடத்துலயே மேனேஜர் இருப்பாரு தானே. கார் உற்பத்தி செய்யறத பாக்குறதுக்கும் ஒருத்தர் இருப்பாரு தானே. பாக்குறவர் தானே, பார்வையாளர் தானே மேனேஜர். அதே மாதிரி இது அவ்வளவுக்குமே சேர்த்து பெரிய ஒரு மேனேஜர் இருப்பாரு தானே. அப்ப அவரும் இங்க இருக்கலாம், மேனேஜர். சரியா, ஆபீஸ்க்குள்ள யார் யார் இருக்காங்கன்னு தான் நான் சும்மா சொல்றேன். சரியா, அப்ப இவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, இவங்களுக்கு தண்ணி பில் கட்டுவாங்க, இவங்களுக்கு போன் பில் வரும், கரண்ட் பில் வரும், எல்லாமே வரும். சரியா, அப்ப இதுகளும் செலவு தான். இதுகளும் செலவு தான். ஆனால் இங்க மேந்தலையில நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த செலவுகள் எல்லாம் இதுக்குள்ள இவங்க எல்லாம் இருக்கக்குள்ள இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த இவரு. சரியா, இந்த கார் உற்பத்திக்கு பொறுத்தவரை நான் பாக்குற முதலிட்ட நான் முகாமையாளர், இந்த காரு, இந்த பொருள், இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? இவங்க எல்லாம் இப்படி ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்க்கு பேர் என்னன்னு கேட்டா, இந்த இப்படி ஒரு பில்டிங் இருக்கும், அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா தொழிற்சாலை. சரியா, இப்படி ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்குள்ள இருப்பாங்க. அந்த பில்டிங்க்கு என்ன பேருன்னு கேட்டா தொழிற்சாலை. தொழிற்சாலைன்னா என்னது? உற்பத்தி செய்யற இடம். அப்படின்னா உற்பத்தி செய்யற இடம். செய்யற செய்யற ஏதோ சரியா, செய்யற இடம். சரியா, உற்பத்தி செய்யற இடம், அதுக்குதான் பேர் தொழிற்சாலை. அப்ப நாங்க மேந்தலை என்னத்த படிக்கிறோம்னு சொன்னா, மேந்தல மேந்தலையில வந்து
பெரும்பாலுமான நூற்றுக்கு பெரும்பாலுமான கணக்குகள் வந்து நாங்க எதற்கு செய்யறதுன்னு சொன்னா தொழிற்சாலைக்கு தான் செய்யறது. எதுக்கு செய்யறது? தொழிற்சாலைக்கு தான் செய்வோம். இதுக்கு இல்ல. அப்ப நிர்வாகம் இதுக்கு பேர் என்ன? ஆபீஸுக்கு என்ன பேரு? நிர்வாகம். ஆபீஸுக்கு என்ன பேரு? நிர்வாகம். ஆபீஸுக்கு என்ன பேரு? நிர்வாகம். இவங்க ஊழியர்கள் காரு அதெல்லாம் வச்சிருக்க இடத்துக்கு என்ன பேரு? தொழிற்சாலை. அந்த இடத்துக்கு என்ன பேரு? தொழிற்சாலை. அதாவது உற்பத்தி செய்யற இடம். இந்த காரெல்லாம் செஞ்சு கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வைப்பீங்க. சும்மா சொல்றேன், நான் விலங்கு சும்மா பிராக்டிக்கலா சொல்றேன். இதெல்லாம் காரெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்க, காரை செய்யி இந்த காரை இப்படி இப்படி செய்யி அப்படின்னு டைய போட்டுக்கிட்டு கொலை இப்படி 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 செஞ்சுட்டு அவங்க வந்து பெரிய சீன்ல இருப்பாங்க. அப்ப அவங்களாம் நிர்வாகத்துல இருக்க நிர்வாகிகள், அவங்களாம் நிர்வாகத்துல இருக்க ஆட்கள். சரியா? யாரோ மெசேஜ் அடி அடி அடிக்கிறாங்க பாவம். இருங்க, லிங்க போட்டுட்டு வரேன். யாரோ பதறாங்க கிளாஸ் வரதுக்கு. ஓகே ஓகே ஓகே, இருங்க இருங்க. ஒரு நிமிஷம் தாங்க, கோவிக்காங்க யாரும். அவா என்ன, வாட்ஸ்அப் ஏதோ செஞ்சுக்கிட்டால் போல 24 மணி நேரத்துக்கு வேலை செய்யாதான். 24 மணி நேரத்துக்கு வேலை செய்யாம என்ன, அந்த சைன் அவுட் ஆகிட்டு அந்த மாதிரி ஏதோ சீன் தான். சைன் அவுட் ஆகினா எனக்கும் இப்படி நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு பூரா யூஸ் பண்ணவே இல்லை வாட்ஸ்அப்பை. சரியா? அந்த மாதிரி சீன் ஒன்று இருக்கு. அது நடந்துச்சு போல இருக்கு. பதறா, மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கா, நான் பாக்குறேன் காட்டியும் டாயின் 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 உங்களுக்கு சத்தம் கேட்குது, அது வந்துகிட்டே இருந்துச்சு. ரைட், இப்போ லிங்க் அனுப்பிட்டா வரலான்னு பார்ப்போம். வருவார். சரி, வருவார். அப்ப ரைட், வந்துட்டா. பியூமி, என்ன செஞ்சீங்க புள்ள? delete பண்ணிட்டீங்க போல இருக்கு வாட்ஸ்அப்ப. பியூமி, சரி, அவ மைக்கு மேல இதுல போல அவ இருக்கட்டும், அவ கிடக்கா. சரியா? அப்ப நாங்க வந்து மேந்தரையில படிக்கிறது என்னன்னு சொன்னா, உற்பத்தி செய்யக்குள்ள வார அந்த செலவுகளைத்தான் நாங்க பெரும்பாலும் கன்சிடர் பண்றது. என்னத்த? உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள வார செலவுகளை. ஓகேயா? இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப உற்பத்தி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப வர செலவுகளை தான் நாங்க மேந்தையில படிக்கிறது. அப்ப இது வந்து என்ன கம்பெனி? கார் உற்பத்தி கம்பெனி. இந்த கம்பெனில யார் இருப்பா? ஊழியர் இருப்பாரு, ஓனர் இருப்பாரு, மேனேஜர் இருப்பாரு, கார் இருக்கும், பொருட்கள் எல்லாமே இருக்கும். அப்ப ரெண்டு பில்டிங் இருக்குன்னு வைங்களே. ஒரு பில்டிங் வந்து நிர்வாகம், அது வந்து ஏசி எல்லாம் போட்டு அழகா இருக்கும். அதுல வந்து ஆபீஸ்ல யார் இருப்பான்னு கேட்டா ஓனர் இருப்பாரு, மேனேஜர் இருப்பாரு, இந்த மாதிரி பெரிய தலைகள்லாம் அதுக்குள்ள இருப்பாங்க. இந்த காஞ்சி போயிட்டு பழைய கூரை ஒன்று அடிச்சு ஒன்று இருக்கும். அதுல யார் இருப்பான்னு கேட்டா அதுக்கு பேரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில இருக்கிறது வந்து ஊழியர்கள் இருப்பாங்க. வேற என்ன நடக்கும்? அந்த தொழிற்சாலைக்கு கரண்ட் போகும், அது இதுன்னு உற்பத்தி நடத்தையில வேர்த்து விறுவிறுத்துக்கிட்டு கொஞ்சம் பேர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு காரை செஞ்சுக்கிட்டு உட்காந்து இருப்பானுங்க. அப்ப இதுல கொஞ்சம் பேர் இருப்பானுங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்க சொல்றத கேட்டு, இந்த நிர்வாகம் சொல்றத கேட்டு இவங்க உற்பத்தி செய்வாங்க. அப்ப மேந்தலை அப்படின்னா என்ன? மேந்தலை வந்து எந்த பாடம்? மேந்தலை வந்து எந்த பாடத்துக்குள்ள வரும்? நிதி எந்த கணக்கீடுன்னு சொல்லுங்க பாப்போம். இதுல வந்து ஒரு ஆள் சொல்லணும் மேந்தலை எந்த கணக்கீடுன்னு சொல்லி. கணக்கீட்டை வந்து ரெண்டா வகைப்படுத்துவோம். அதுல வந்து எந்த கணக்கீட்டுல மேந்தலை வரும்? யாரு சொல்லுங்க பாப்போம். திவானி, மேந்தலை எந்த கணக்கீட்டுல வரும்? திவானி, மேந்தலை எந்த கணக்கீட்டுல வரும்னு சொல்லுங்க பாப்போம். முகாமை கணக்கீடானா? ஆஹ் முகாமை கணக்கீடு. முகாமை கணக்கீட்டுல தான் மேந்தலை வரும். முகாமை கணக்கீட்டுல பிரதானமா என்ன எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க. வெளியீடா என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க. இப்ப நிதி கணக்கீட்டுல வந்து நிதி கூற்றுகள் வெளியீடா கிடைக்கும். என்னது? வருமான கூற்று, காசு அந்த நிதி நிலைமை கூற்று, இந்த மாதிரி கூற்றுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி அதுல இப்ப என்னது மேந்தலையில இதுதான் பிரச்சனை. எல்லாருக்குமே வந்து அடிப்படை என்னன்னு தெரிய வேணாமா?
சரியான ஈஸி தானே. இல்ல இல்ல, சாரி. அடிப்படை என்னன்னு தெரியணும். முதல்ல இந்த பாடத்தின் அடிப்படை என்னன்னு சொல்லி தெரியணும். உங்களுக்கு என்ன பாடம் இது, இதுக்கு என்னத்துக்காக படிக்கிறோம், இந்த பாடத்தை படிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா பாடம் விளங்கும். ஏதோ இப்படி மேந்தலை ஒரு பாடம் இருக்கு, இது இப்படி இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி படிச்சா ஒண்ணுமே விளங்காது. மேந்தலை என்னன்னு சொன்னா முகாமை கணக்கீடு. சரியா? முகாமை கணக்கீடு சொன்னா உள்ளக தரப்பினருக்காக தயாரிக்கப்படுற கணக்கீடு. உள்ளக தரப்பினருக்கு என்னத்துக்கு தயாரிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு, திட்டங்களை இடுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தயாரிக்கப்படுற கணக்கீடு தான் முகாமை கணக்கீடு. அப்ப ஒரு ஒரு நிமிஷம். ஒரு நோயாளியை கூட்டிட்டு வந்து படிப்பிக்க சொன்னா அப்படிதான் இருக்கும். ஓகேயா? சரியா? சரியா? அப்ப உள்ளக தரப்பினருக்காக தயாரிக்கிறோம். அது என்னத்துக்கு அவங்க தயாரிக்கிறோம் சொன்னா தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு, திட்டங்களை இடுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தயாரிக்கப்படுறது தான் அந்த முகாமை கணக்கீடு. இந்த மாதிரி விஷயங்களுக்காக தயாரிக்கப்படுறது தான் முகாமை. முகாமை கணக்கீடுன்ற வெளியீடு என்ன, எங்கடி செய்ய போறீங்க? எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர்ல வந்து என்ன செய்ய போறீங்க? முகாமை கணக்குன்ற வெளியீடு என்னது? பாதி பட்ஜெட். சரியா? வரவு செலவு திட்டம். இது இதுதான் வெளியீடு. வரவு செலவு திட்டம், அந்த பட்ஜெட்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் ஒன்று வரும், பாதீடுன்னு சொல்லுவாங்க. அது இப்ப இதுகள் தான் அதோட வெளியீடுகள். சரியா? இப்ப இதைத்தான் அது வெளியீடா காட்டும். அப்ப என்னத்துக்கு அது வெளியீடா வருது? இப்ப யோசிச்சு பாருங்க. நிர்வாகம் வந்து இவங்கள்ட்ட சொல்லும். அப்ப இவங்க வந்து உள்ளக பிரிவினர் தானே, தொழிற்சாலையில் உள்ள ஊழியர்கள் எல்லாமே அவங்க உள்ளக பிரிவினர் தானே. இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி செய்யறது. நம்ம இந்த வருஷத்துக்கு உற்பத்தி ஒண்ணு செய்ய போறோம். என்ன உற்பத்தி? கார் உற்பத்தி. இவ்வளவு நம்ம நம்ம செஞ்ச கார் என்னன்னு கேட்டா பிஎம்டபிள்யூ. பிஎம்டபிள்யூ செஞ்சோம்னு வைங்களேன். அப்ப த்ரீ இந்த ரேஞ்சில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன். பிஎம்டபிள்யூ i3ன்ற ஒரு மாடல்ல செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன். இப்ப வந்து அவங்க சொல்றாங்க இந்த காருக்கு வந்து நம்ம இவ்வளவு நாள் செய்யக்குள்ள பிஎம்டபிள்யூ i3 இந்த காரை நம்ம இவ்வளவு நாள் செய்யக்குள்ள நமக்கு இந்த காருக்கு போன கொஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டா அஹ், வருஷத்துக்கு வந்து 500 மில்லியன் போயிருக்குவாங்களே. இந்த காரை வந்து வருஷத்துக்கு உற்பத்தி செய்ய 500 மில்லியன் போயிருக்குது. இப்ப என்ன செய்யறாங்க சொன்னா இப்ப கட்டாகினோம்னு வாங்க, சிம்பிளா விளங்கிடும் என்ன பாடம்னு விளங்கிடும். சரியா? இப்ப என்ன செய்ய போறாங்க சொன்னா பிஎம்டபிள்யூ வந்து i5 உற்பத்தி செய்யறாங்க. பிஎம்டபிள்யூ i5 வந்து உற்பத்தி செய்யறாங்க. உற்பத்தி செய்ய பிளான் பண்றாங்க. உற்பத்தி செய்ய பிளான் பண்றாங்க. பண்ணும்போது அவங்க பாக்குறாங்க எவ்வளவு செலவு போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப முதல்ல வந்து உற்பத்தி செய்ய 5 மில்லியன் 500 மில்லியன் போயிருக்கு. இப்ப அவங்க எதிர்பார்க்கிற பாதிடு வந்து பாதிடப்பட்ட அந்த செலவு எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தா சும்மா இது i7 இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்ப ஒரு 8 மில்லியன் போகும் அப்படின்னு சொல்லி, 800 மில்லியன் போகும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இப்ப பாதிடுறாங்க. சரியா? அப்படின்னா பட்ஜெட். அப்ப இது என்னது? பட்ஜெட் போடுறாங்க. அப்ப இது உற்பத்தி செய்ய என்னென்ன செய்யறது தான் பட்ஜெட்ன்றது. சரியா? இப்ப உங்களோட வீட்டுல வந்து நீங்க எல்லாம் ஒரு பட்ஜெட் ஒன்று போடுவீங்க தானே. அப்போ போன வருஷம் கிளாஸ் போகக்குள்ள, போன மாசம் கிளாஸ் போகக்குள்ள வீட்டுல பொய் சொல்லி 3000 ரூபாய் கிளாஸ் ஃபீஸ்ன்னு, இல்ல 3000 ரூபாய் கிளாஸ் ஃபீஸுக்கு நம்ம 5000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு இதை செஞ்சு இப்படி இப்படி எல்லாம் செஞ்சோம், அநியாயம், அந்த காசு மீதி காசு 2 நாள்ல இல்லாம போயிடுச்சு. இப்ப இந்த முறை அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான போடுறீங்க. இந்த முறை அப்படி செய்யக்கூடாது, இந்த முறை நம்ம சொல்லுவோம் கிளாஸ் ஃபீஸை கூட்டிட்டாரு 6000 ரூபான்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் கூட வாங்கிட்டு போயிட்டு, சரியா, இந்த மாதிரி வேலை செய்வோம், இந்த மாதிரி ஒரு உடுப்பு எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி பிளான போடுறீங்கன்னு வைங்களே. அப்ப அது என்னது? அதுதான் பட்ஜெட்டை செய்றீங்க. அந்த காசுக்கான பட்ஜெட்டை செய்றீங்க. சரியா? இப்ப பட்ஜெட்னா என்னது? செலவுகள். அந்த செலவுகளை வந்து நீங்க சரியா செஞ்சு எடுக்கிறீங்க. எவ்வளவு செலவழிக்கணும் அந்த காசுல அப்படி சொல்லி. இப்ப கட்டாகணும் திரும்ப வாங்க. சரியா? அந்த காசுல எவ்வளவு செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான போடுறீங்க. அப்ப நாங்க இங்க ஃபுல்லாவே என்னத்த செய்யறோம்? எவ்வளவு செலவு செய்ய போனதான் தயாரிக்க போறோம் இதுல. சரியா? பட்ஜெட்டோட தான் தயாரிக்க போறோம். இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க வந்து என்னத்துக்கான செலவுகளை இதுல எடுக்கணும்? நீங்க வந்து என்ன இதுல செய்ய போறீங்க? இதுல வந்து நீங்க என்னத்தை உற்பத்தி செய்ய போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். யாரு அஹ், பிரதீசா சொல்லுங்கம்மா. இதுல வந்து நீங்க என்னத்தை உற்பத்தி செய்ய போறீங்க? சும்மா சும்மா கேட்கிறாங்க. இப்ப நாங்க ஒரு பட்ஜெட் ஒன்று தானே செய்ய போறோம். இப்ப நாங்க வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று செய்ய போறோம். பட்ஜெட்னு சொன்னா
பார்த்துட்டு ஒண்ணு செய்ய போறோம். சரியா? எவ்வளவு செலவாகும், என்ன இந்த செலவை எப்படி மேனேஜ் பண்றது, இந்த செலவு வந்து இந்த செலவை எதன் மூலமாக நாங்க மென மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு இது ஒண்ணு செய்ய போறோம். சரியா? அப்ப இது வந்து உற்பத்தி ஒண்ணு தானே செய்யறோம். என்ன உற்பத்தி? பிஎன்டபிள்யூ உற்பத்தி தானே. சரியா? பிஎன்டபிள்யூ கார் உற்பத்தி ஒண்ணு செய்யறோம். சரியா? கார் உற்பத்தி ஒண்ணு செய்யறோம். அப்ப இந்த உற்பத்தியை செய்யறதுக்கு நாங்க, சரியா, எதுக்கான செலவுகளை நாங்க எடுக்கணும்னு சும்மா நான் கேட்கிறேன்டா. எதுக்கான செலவுகள்? இப்ப வந்து கார் உற்பத்தின்னு சொன்னா காரை வந்து நீ எங்க உற்பத்தி செய்வ? தொழிற்சாலையில தானே உற்பத்தி செய்வ. அப்ப தொழிற்சாலையில வர செலவுகள் தொழிற்சாலையை தானே நாங்க கன்சிடர் பண்ணணும். இதுல போய் நிர்வாகத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது தானே. அப்ப நிர்வாகம் வந்து ஒரு வேற அழகா தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னா நிர்வாகத்துக்கு வர மின்சாரம், நிர்வாகத்துக்கு வர தண்ணி பில்லு, நிர்வாகத்துல உள்ள ஊழியர்களுக்கு கொடுக்குற சம்பளம், நிர்வாகத்துக்குள்ள உள்ள அவங்களுக்கு கொடுக்குற அந்த அதுகள் அதெல்லாம் கொண்டு போய் நீ இந்த பட்ஜெட்ல போடக்கூடாது. இது வந்து கார் உற்பத்திக்கான பட்ஜெட். அப்ப நீ இதுல எந்த பட்ஜெட்டை போடணும்? கார் உற்பத்திக்கு வந்த பெயிண்ட் செலவு, கார் உற்பத்திக்கு வந்த மின்சார செலவு, கார் உற்பத்தி செய்யறதுக்கு வந்த அந்தந்த செலவுகள், கார் உற்பத்தியில ஈடுபட்ட ஊழியர்களுக்கான சம்பளம், கார் உற்பத்தியில ஈடுபட்ட முகாமையாளருக்கான சம்பளம், அதுகளை மாத்திரம் தான் நாங்க செலவுகளா கருதணும். விளங்குச்சா? அப்ப நிர்வாகத்துல உள்ளதுகள் எல்லாம் இதுல வந்து செலவுகளா கருதக்கூடாது. இதுல நீங்க செலவுகளா கருத போறது எதுன்னு கேட்டா, இந்த கார் உற்பத்தி செய்யறதுக்கு, அதாவது ப்ரொடக்ஷன் செய்யறதுக்கு மாத்திரம் உள்ள செலவுகளை மாத்திரம் தான் செலவுகளாக கருதணும். ஓகேயா? அப்ப அதே எல்லாத்துக்கும் முதல்ல விளங்குச்சான்னு சொல்லுங்களேன். விளங்குச்சுன்னா அப்படி காட்டுங்களேன். ஏன்னு சொன்னா நான் வந்து டெக்னிக்கா உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து நான் வந்து மேந்தலைய படிப்பிக்கல உங்களுக்கு. நான் உண்மையாவே மேந்தலைய படிப்பிக்கல. மேந்தலைனா என்ன, மேந்தலையில வந்து எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான். இப்ப மேந்தலைன்னு சொன்னா ஒரு செலவை வந்து பட்ஜெட் பண்ணி எடுக்கிறது. அப்படின்னா செலவு எவ்வளவு வரும், இந்த செலவு எப்படி மெஷர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதோட தான் செய்ய போறோம். அதுதான் மேந்தலை. சரியா? சரியான ஈஸி. சரியா? அதான் மேந்தலை. இப்ப இந்த மேந்தலையில வந்து, சரியா, நிர்வாகம் இருக்குது, தொழிற்சாலை இருக்குது, இப்படி ரெண்டு இருக்குதுன்னு வைங்களேன். அப்ப எதுக்கான செலவுகளை வந்து நீங்க இதுல எடுக்கணும்? கார் உற்பத்தின்னு சொன்னா தொழிற்சாலையில வர செலவுகளை மட்டும்தான் எடுக்கணும். அப்பதானே எவ்வளவு பட்ஜெட்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். நீங்க கொண்டு போயிட்டு நிர்வாகத்துல உள்ள செலவுகளை எடுத்தீங்கன்னு சொன்னா பிழை தானே. நிர்வாகத்துல வர செலவுகள் எல்லாம் எடுக்கக்கூடாது. சரியா? நிர்வாகத்தை வந்து நம்ம வேறையா தான் காட்டணும். சரியா? நிர்வாகத்தை வந்து நம்ம வேறையா கருதி செஞ்சுட்டு போகணும் கணக்க. சரியா? இப்ப இந்த தொழிற்சாலைக்கு வந்த செலவுகளை எல்லாம் எடுக்கணும் வேறையா. அந்த தொழிற்சாலை இதை உற்பத்தி செய்யறதுக்கு வர செலவுகளை எல்லாம் வேறையா எடுக்கணும். சரியா? அதுக்கெல்லாம் நம்ம ஒரு டூலை வச்சு மெஷர் பண்ணுவோம். அந்த டூல் என்னன்னு சொல்லி நான் சொல்லுவேன். சரியா? அந்த டூல் என்னன்னு சொல்லி நான் சொல்லுவேன். சரியா? சரியான ஈஸியா பயப்படாங்க. அந்த டூல் என்னன்னு சொல்லி நான் சொல்லுவேன். சரியா? இப்ப பாருங்க, இவங்க சொல்லிட்டாங்க இவ்வளவு தான் போகும், இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நீ உற்பத்தி செய்யுன்னு சொல்லி உற்பத்தி செஞ்சாச்சு. இப்ப உற்பத்தி செஞ்ச காரெல்லாம் எங்க செய்வ? உற்பத்தி செய்யற இடத்துலயே குமிச்சு குமிச்சு வைப்பியா? இல்ல. அழகா கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வைப்போம். அழகா கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வைப்போம். அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டா களஞ்சியம். எனக்கு இந்த இது பிழையோ தெரியல, அதெல்லாம் யோசிக்காதீங்க. களஞ்சியம் அல்லது சேவை, சேவை திணைக்களம்னுவாங்க. களஞ்சியம் அல்லது சேவை திணைக்களம்னுவாங்க. இது ஒண்ணு இப்படி சொல்லலாம், இல்லாட்டி இப்படி சொல்லலாம். ஏன் கள களஞ்சியம்னா என்னது? ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். சரியா? ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். காரெல்லாம் அழகா செஞ்சு கொண்டு போய் இங்க வைப்பீங்க. அப்ப யார் சரி ஆர்டர் கேட்டா உங்களோட களஞ்சியத்துல இருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுப்பீங்க. விளங்கிச்சா? அப்ப களஞ்சியத்துல வர செலவுகளும் கொண்டு போய் களஞ்சியத்துல நீங்க இந்த காரை செஞ்ச காரை கொண்டு போய் வைப்பீங்க தானே களஞ்சியத்துல. அப்ப காரை கொண்டு போய் களஞ்சியத்துல வச்சுட்டு லைட் எல்லாம் போடுறீங்கன்னு வைங்களே. லைட் எல்லாம் போட்டு காரை அழகா காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அது என்னத்துக்கு வரும் அந்த செலவு? அதுவும் இந்த தொழிற்சாலைக்கு வர செலவு தான். தொழிற்சாலை, அதாவது இந்த ப்ரொடக்டை உற்பத்தி செய்யறதுக்கு வந்த செலவு தான். அதுவும் அதுவும் இந்த ப்ரொடக்டை உற்பத்தி செய்யறதுக்கு வந்த செலவு தான். ஆனா இது மட்டும் வராது. நிர்வாகம் மட்டும் வராது. ஏன் நிர்வாகம் மட்டும் வராது? அவங்க வந்து அவன் எப்பயுமே அவன் வேலைக்கு போறான், அதை தான் செஞ்சுட்டு இருப்பான். ஆனா ஊழியர்கள் வந்து புதுசா ஒரு காரத்தை உற்பத்தி செய்யறாங்க. அவங்க பாலா மட்டும் உற்பத்தி செய்யறாங்க. அப்ப இவங்களுக்கு வர செலவும். இந்த களஞ்சியம்னு சொன்னா களஞ்சியத்தை கொண்டு போய் அழகா செஞ்ச காரை அழகா ஷோ பண்ணி வைக்கிறீங்க, அதுக்கு லைட் எல்லாம் போடுறீங்க, டெய்லி ஒருத்தர் போய் துடைக்கிறான். அந்த செலவும் தான் நாங்க கருத்துல கொள்றது. அந்த செலவையும் தான் நாங்க கருத்துல கொள்றது. சரியா? இது வரைக்கும் விளங்குச்சா? சும்மா ஒரு பிராக்டிக்கலா ஒரு ஐடியா ஒன்று சொன்னேன் நான். இது வரைக்கும் விளங்குச்சான்னு சொல்லுங்க எல்லாருக்கும். ஓ நான் ஓகே. திவான் விளங்குச்சாமா இது வரைக்கும்? சும்மா ஒரு ஐடியா ஒன்று தந்தேன் மேந்தில் என்னன்னு. விளங்குச்சுண்ணா.
ஓகே, வேற லக்ஷ்மிதா, பியூமி, பிரதீசா, ரஷி, ருஸ்மிதா எல்லாம் சொல்லுங்க பாப்போம். விளங்குச்சு சார். ஓகே, விளங்குச்சு. பியூமி. விளங்குச்சுண்ணா. ஓகே, இப்ப யாரு ரஷ்யாவுக்கு நல்லாவே விளங்கி இருக்கும். நான் இப்ப இதுல ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னு சொன்னா, ரஷ்யா நிர்வாகத்தை வந்து நம்ம வேறையா தான் பார்க்கணும். சரியா? இதுல வந்து இதை வேறையா தான் பார்க்கணும், தொழிற்சாலைன்னு சொல்லி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு கேள்வி ஒண்ணு எனக்கு அனுப்பி கேட்டீங்க. மின்சாரம் வந்து தந்திருந்தாங்க, மொத்தமா நிர்வாகமும் இதுவும் பயன்படுத்துற மின்சாரத்தை. இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? இதுக்கான மின்சாரத்தை வேறையா பிரிச்சு எடுத்தோம். இதுக்கான மின்சாரத்தை வேறையா பிரிச்சு எடுத்தோம். அப்ப ஏன் அப்படி வேறையா பிரிச்சு எடுத்தோம்னு சொன்னா, இதுக்கான மின்சார செலவு எவ்வளையோ அதைத்தான் நாங்க வேறையா காட்டணும் அன்னைக்கு கணக்குல. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதானே உங்களுக்கு பிள்ளை. இது வேறயா, இது வேறயா, இது வேறயா, அப்படி 3 சட்டரா வச்சுதான் நாங்க கணக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி விளங்குச்சா? யாரு கபிலாஸ், டி கபிலாஸ், தெல்தனிய தெல்தனிய கபிலாஸ் 2 பேருமே பயப்படாதீங்க. தெரியலன்னு சொன்னா பயப்படாதீங்க. நான் அது என்ன சொன்னேன்னு மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. நம்ம என்ன செஞ்சோம்னா தம்பி, கார் உற்பத்தி ஒன்று செஞ்சோம். இப்ப காரை உற்பத்தி செய்ய போறா. அப்ப கார் உற்பத்தி செய்யறதுக்கு வர செலவுகள் அதெல்லாம் வந்து வந்து நீ வந்து கார் உற்பத்தி செய்யறதுக்கான செலவுகளை மாத்திரம் தான் எடுக்கணும். நீ போயிட்டு அந்த ஆபீஸ்ல இருக்க மேனேஜர் அவனுக்கெல்லாம் அந்த செலவெல்லாம் எடுக்க கூடாது. கார் உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு செலவு வருது, அதை உற்பத்தி செய்யற ஊழியர்களுக்கு, அதை பார்வையிடுறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, அந்த செலவுகளை தான் நாங்க கருத்துல கொண்டு செய்யணும் கணக்கு. அதை கொண்டு போய் அப்புறம் ஷோ பண்ண போறோம். ஒரு அழகா ஒரு இடத்துல வச்சு அதை டெய்லி ஒருத்தன் தொடப்பான். அந்த செலவுகளை தான் நாங்க கணக்குல கொள்ளணும். அவ்வளவு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாங்க கணக்கு நானே கணக்கு செய்ய வைப்பேன் நானு. சரியா? இப்ப இவ்வளவுதான் இருக்குது. சரியா? அப்ப கெரியரே இல்லாம போகும்டா. சரியா? அநியாயம். சரியா? அதனால அப்படி செய்யாதீங்க எல்லாரும். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, எனக்கு ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளாஸ் முடிய ஒருக்கா எல்லாரும் சொல்லுங்க. வாரண்டா வாரம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் நான் பேப்பரை எப்படி செய்யறது என்ன மாதிரி சொல்லி செய்யவே தொடங்கும். ஏன்னு சொன்னா எனக்கு பெருசா விருப்பமே இல்லாம போயிட்டு. சரியா? ஏன்னு சொன்னா விருப்பமே இல்லாம போயிட்டு அப்படி செய்யக்கூடாது. சரியா? அதனால நான் சொல்றேன். ஓகே, இப்ப நாங்க நேர்ந்தலை பத்தி பார்ப்போம். சரியா? இது நான் சொல்ல நினைச்சே சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கே விளங்கும் அது. ஓகே, இப்ப நான் மேந்தலை பத்தியே பார்ப்போம். ஓகே, இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். மேந்தலைனா என்ன, மேந்தலை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஐடியா வந்து இருக்கும். இதை வச்சு மேந்தலையில என்ன, இப்ப தொழிற்சாலையில நடக்கிறத மாத்திரம் தான் நாங்க மேந்தலையா வந்து நாங்க ஒதுக்கி அதை மாத்திரம் தான் நாங்க செஞ்சுட்டு போவோம்னு சொல்லி நான் சொன்னேன். ஒரு ஐடியான்னு தந்தேன். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தொழிற்சாலை ஒன்று இருக்குது. சரியா? இன்னைக்கு ஃபுல்லாவே இது ஐடியா விடுங்க. நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு 7:30. நாளைக்கு பேப்பரை செய்வோம். சரியா? நாளைக்கு பேப்பரை செய்வோம். ஓகே, இப்ப இன்னைக்கு ஃபுல்லாவே ஐடியா விடுங்க. நீ ஃபுல்லாவே ஐடியா விடுங்க. அப்ப தொழிற்சாலை இருக்குன்னு வைங்களேன். இந்த தொழிற்சாலை இருக்குன்னு வைங்களேன். இதுல வந்து என்னென்ன செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. தொழிற்சாலையில என்னென்ன செலவுகள் வரும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. முதலாவது செலவு வந்து வாடகை. வாடகை வரும் தானே. அப்ப இந்த தொழிற்சாலை நீங்க நடத்திட்டு போகக்குள்ள அதுக்கு வாடகை எதுவும் இருந்துச்சு சொன்னா அதை கட்டணும் தானே. அப்ப ஒரு ப்ரொடக்ஷனை செய்யறனால தானே அதுக்கான வாடகை கட்டுறீங்க. அப்ப அது தொழிற்சாலை செலவு தானே. ரெண்டாவது வந்து ஊழியர்களுக்கான சம்பளம். சம்பளம். சரியா? மூன்றாவது வந்து இப்ப அவங்க வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் தானே. அப்ப அதுவும் எங்கட பட்ஜெட்குள்ள தானே வரும். அடுத்து மூன்றாவது என்ன செலவுன்னு சொல்லி பாருங்க. முகாமையாளர் சம்பளம். சம்பளம், முகாமையாளர் சம்பளம். நாலாவது வந்து என்னன்னு பாருங்க. இயந்திரம் எதுவும் இப்ப மெஷின் எதுவும் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அந்த மெஷினை வந்து இயக்குறதுக்கான அந்த சம்பளம், அந்த செலவுகள், மெஷினை வந்து செயற்படுத்துறதுக்கான செலவு. அப்ப இயந்திர கிரயம். இயந்திர கிரயம். கிரயம். கிரயம்னா செலவு. சரியா? இயந்திர கிரயம். அடுத்தது அஞ்சாவது வந்து இப்ப சும்மா நான் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு. அஞ்சாவது வந்து நேரில் என்ன சரி செலவுகள் இருந்தா, நேரில் செலவுகள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியாம நேரடியாக இல்லாம ஏற்படுற செலவுகள் தான் நேரில் செலவுகள்னு சொல்லுவோம். நேரடியாக இல்லாமன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த உங்களுக்கு தெரியும் என்ன நேரடியாக இல்லாம ஏற்படுற செலவு. இந்த மேசைய இந்த கார் உற்பத்தி செய்யற ஊழியர்களுக்கான சம்பளம் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப அந்த அதுக்கு அடிச்ச அந்த பெயிண்ட் இருக்குதே, அந்த பெயிண்ட் வந்து என்னது,
அது ஒரு செலவு தானே, அந்த பெயிண்ட்டுக்கான செலவு. அதைத்தான் நேரில் செலவுன்னு சொல்றது, அந்த பெயிண்ட்டுக்கான செலவு. சரியா? அப்ப அதுவும் இதுக்குள்ள தானே வரும். அவன் இதுக்கு பேர் நேரில் செலவுன்னு சொல்லுவோம் நாங்க. சரியா? நேரில் செலவுன்னு சொல்லுவோம் நாங்க. அப்ப அந்த செலவு. அப்ப அஞ்சு ஆறாவது வந்து சும்மா நான் சொல்றேன். ஆறாவது வந்து என்ன செலவு இருக்கும்? வேற ஆஹ், வேற 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 மின்சாரம். பாத்தியா, மறந்துட்டேன். மின்சாரம். அப்ப இந்த மாதிரி செலவுகள் இருக்கே. இப்ப நான் இதை சொன்னதுல எல்லாம் இப்படி ஒரு செலவுகள் இருக்கே. அப்ப இந்த செலவுகளை எல்லாம் தம்பி இப்ப வந்து நீங்க வந்து உற்பத்தி செய்றீங்க. இப்ப எல்லாருக்கும் இதுல நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும், ஃபேக்டரி கார்மெண்ட்டை பத்தி தெரியுமா இருக்கும். கார்மெண்ட்ல அம்மா அப்பா வேலை செய்வாங்களா இருக்கும், அக்காமார் வேலை செய்வாங்களா இருக்கும். சரியா? பிரதீசா, இதுதாம்மா நாங்க படிக்கிற ஃபுல்லாவே தொழிற்சாலை வர செலவுகள். ஒரு தொழிற்சாலையில யோசிச்சு பாருங்க, வாடகை, ஊழியர் சம்பளம், முகாமையாள சம்பளம், இயந்திர கிரயங்கள், நேரில் செலவுகள். நேரில் செலவுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாம வர செலவுகள், பெயிண்ட் செலவு, அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள், அதான் மின்சார செலவு, இந்த செலவுகள்லாம் சொல்லுவாங்க. நேரில் இந்த சரி இந்த செலவுகள்லாம் ஒரு தொழிற்சாலையில் ஏற்படுற செலவுகள். சரியா? இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் வந்து அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ், அக்கா மார் அண்ணா மார் இவங்க எல்லாம் கார்மெண்ட்ல வேலை செய்வாங்க. அப்ப அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் கார்மெண்ட்ல வந்து என்ன வேலை, நான் வந்து அயன் பண்றேன். நான் என்ன வேலை, நான் வந்து கார்மெண்ட்ல வந்து கொலர் மட்டும் தான் நான் தைக்கிறேன். நான் என்ன வேலை கார்மெண்ட்ல, நான் வந்து எனக்கு வந்து கையை மட்டும் தான் தைக்க இருக்குது கார்மெண்ட்ல. சரியா? எனக்கு வந்து கார்மெண்ட்ல வந்து இப்படி எதையாவது ஒரு பாட்டை தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து யாருமே ஃபுல்லா ஒரு ஷர்ட்டை தைக்க மாட்டாங்க உட்காந்து. அப்படி யாரும் தைக்கிறாங்களா? இல்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சின்ன சின்ன வேலையை தான் சொல்லுவாங்க. நான் கையை தைக்கிறேன், நான் காலை தைக்கிறேன், நான் அதை தைக்கிறேன், இதை தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு ஒரு சின்ன சின்ன இதுகளை தான் சொல்லுவாங்க. அப்படி யாருக்காவது தெரியுமா? அப்படி ஒரு ஆள் கொலர் தப்பாங்க, ஒரு ஆள் அயன் பண்ணுவாங்க. அப்படி தெரிஞ்சா கையை வைத்துங்க பார்ப்போம். ஃபுல்லா ப்ராக்டிக்கலா தான் படிக்கணும். அப்படி தெரிஞ்சா கையை வைத்துங்க பார்ப்போம். லக்ஷிதாவுக்கு தெரியுது, கபிலாஸுக்கு தெரியுது, கபிலாஸுக்கு தெரியுது, திவானிக்கு, மிதுசினிக்கு எல்லாருக்கும் தெரியுது, பியூமிக்கு அங்க பாருங்க. அப்ப பாத்தீங்களா? இப்ப இது பிராக்டிக்கலா நடக்கிற ரஷ்யா. சரியாமா பிரதீசா? பிராக்டிக்கலா நடக்கிறது, பயப்படாதீங்க, அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் இதுல தான் செலவுகள். சரியா? அப்ப இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, இதுகள் தான் செலவுகள். சரியா? அப்ப இவங்க வந்து சொல்லுவாங்க தானே, நான் வந்து கையை தைக்கிறேன், நான் வந்து காலை தைக்கிறேன், நான் வந்து கொலரை தைக்கிறேன், நான் வந்து ஷர்ட் பட்டனை தான் பிடிக்கிறேன், நான் தான் ஃபுல்லா அயன் பண்றேன், இந்த மாதிரி சொல்றாங்க தானே. அப்ப இதே மாதிரி இதுவும் ஒரு ஃபேக்டரி தானே. இப்ப நாங்க இவ்வளவு நேரம் என்னத்தை படிச்சோம்? நாங்க என்ன ஃபேக்டரியை படிச்சோம்? கார் ஃபேக்டரியை படிச்சோம், கார் உற்பத்தியை படிச்சோம். இப்ப நான் அந்த கார் உற்பத்தியை வச்சுட்டு நான் சொல்ல போறேன். சரியா? கார் உற்பத்தியில வந்து ஒண்ணு இருக்குது, என்னன்னு கேட்டா கார் உற்பத்தியில ஒண்ணு இருக்குது, பொருத்துதல். பொருத்துதல் பொருத்துதல்னா என்னடா? பொருத்துறதுடா. காரை பொருத்துறதுடா. டயரு கியரு எல்லாம் வேற வேறையா தானே கிடக்கும். அதெல்லாம் எடுத்து பொருத்துறாங்க. அப்ப மெஷின் அடிச்சு பிளண்டர்ல போட்டு கரண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி பொருத்துறாங்கடா. சரியா? அப்ப பொருத்துதல் முதலாவது. சரியா? பொருத்துதல். இப்ப சும்மா ரெண்டு சொல்ல போறேன். சரியா? பொருத்துதல். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டா, ரெண்டாவது வந்து பொருத்துதல். அப்புறம் செயற்படுத்துதல். அப்படி சொல்றேன்னு வைங்களேன். செயற்படுத்துதல், செக்கிங். சரியா? செக் பண்றது. சரியா? செயற்படுத்துதல். சரியா? செயற்படுத்தல் இப்படின்னு இருக்குது. அப்ப இதெல்லாம் என்னத்துல வரும்? இதெல்லாம் உற்பத்தி திணைக்களங்கள்ல வரும். இது பொருத்துதலும் செயற்படுத்துதலும் என்ன திணைக்களத்துல வரும்? உற்பத்தி திணைக்களம். உற்பத்தி திணைக்களம்னா இவங்களோட வேலை என்னது? உற்பத்தி செய்யக்குள்ள இவங்க இதெல்லாம் செய்யறாங்க. அப்ப உற்பத்தி செய்யக்குள்ள இவங்க இதெல்லாம் செய்யறாங்க. சரியா? இப்ப இது ரெண்டுமே எந்த திணைக்களத்துல வரும்னு சொன்னா, இது ரெண்டுமே உற்பத்தி திணைக்களம்னு சொல்லுவோம். உற்பத்தி திணைக்களம்னு சொன்னா என்னன்னு சொன்னா, உற்பத்தி செய்யும் போது, அதாவது உற்பத்தி திணைக்களம் அப்படின்னா என்னன்னு சொன்னா, உற்பத்தி செய்யும் போது வார பிரிவு ரெண்டும் தானே இது. இப்போ இவங்க வந்து என்னத்தை உற்பத்தி செய்யறாங்க? கார் உற்பத்தி செய்யறாங்க. அப்ப இது என்ன திணைக்களம்? மெயினா கார் உற்பத்தி திணைக்களம். அந்த உற்பத்தி திணைக்களத்துல ரெண்டு இருக்குது. ஒண்ணு பொறுத்துற டிபார்ட்மெண்ட்டும், இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு செட் பண்றது. அப்படின்னா வேலை செய்தா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குற டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட் பொறுத்துறது, இன்னொன்னு வந்து செயற்படுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குற டிபார்ட்மெண்ட். ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரியா? அப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க வந்து பொறுத்துறது அதுன்னு செய்யறதுக்கு இவங்களுக்கு மின்சார செலவு போகும். சரியா? இவங்களுக்கு மின்சார செலவு போகும். அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற அந்த அந்த ரூமுக்கான இவங்களுக்கான வாடகை செலவு ஒன்று இருக்கும். இப்ப இவங்க வந்து இப்போ பொறுத்துதல்னு சொன்னா சின்ன ஒரு உங்க நீங்க படுத்து தூங்குற ரூம் மாதிரியா இருக்கும் இல்லையே.
பெரிய அவங்களோட ஸ்கூல்ல இருக்கிற ஹாலை விட பெருசா இருக்கும். சரியா? அப்ப அதுதானே பொருத்துதல் டிபார்ட்மெண்ட். அப்ப அவ்வளவுக்கும் வாடகை கட்ட வேணாமா? அப்ப இவங்களும் அதுக்கு வாடகை கட்டுவாங்க. அப்ப செயற்படுத்துதல் சொன்னா அது வேலை செய்தா அப்படின்னு சொல்லி கரண்ட்ல அடிச்சு வேலை செய்தா அப்படின்னு சொல்லி ஓடி எல்லாம் பார்ப்பாங்க. இப்ப எடுத்துட்டு ஓடலாம் மாட்டாங்கடா, ஒரே இடத்துல ஓடுறதுதான். சரியா? வெஹிக்கல்லாம் அப்படித்தான் செக் பண்றது, ஒரே இடத்துல ஓடுறது. வீடியோ பாருங்க இருக்கும். அப்ப அதுக்கு கரண்ட் பில் போகும். அப்ப இவங்களுக்கும் கரண்ட் பில் போகும், இவங்களுக்கும் கரண்ட் பில் போகும். அப்புறம் என்ன நடக்கும்? இதெல்லாம் என்ன டிபார்ட்மெண்ட்? இதெல்லாம் உற்பத்தி திணைக்களம். இதெல்லாம் உற்பத்தி திணைக்களம். அடுத்து ஒரு திணைக்களம் ஒண்ணு வரும். என்னன்னு கேட்டா, அடுத்து ஒரு திணைக்களம் வரும். என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல, சரியா, இந்த இடத்துல ஒரு திணைக்களம் வரும். அந்த இடத்துல வந்து நமக்கு இடம் இல்ல. அதனால நான் கொஞ்சம் எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்க, நான் திரும்ப இதை எழுதுறேன் வடிவா. சரியா? இது வடிவா எழுதுறேன் பிள்ளைங்க, ஒரு நிமிஷம் டைம் தாங்க, கோவிக்காய்ங்க யாரும். சரியா? கோவிக்காய்ங்க. பாருங்க, உற்பத்தி திணைக்களம். சரியா? ஊனா திணைக்களம், திணை அப்படின்னு போடுறேன். சரியா? அது வந்து ரெண்டு வகைப்படுதுன்னு நான் சொல்றேன், நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒண்ணு வந்து பொருத்துதல், பொருத்தல்னு போட்டேன். சரியா? ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டா, ரெண்டாவது வந்து செயற்படுத்துதல். அப்படின்னு சொல்லி போட்டேன். அப்ப இது ரெண்டும் ஒரு திணைக்களத்துல வருது. சரியா? பொருத்துதலும் செயற்படுத்துதலும். சரியா? நல்லா பாருங்க கபிலா, சரியான ஈஸி. இதுல ஒரு விஷயமே இல்லடா. நான் என்ன சொல்ல போறேன் பிராக்டிஸா பாரு. சரியா? கார் உற்பத்தி செய்யற, அப்ப கார் உற்பத்தி செய்யற, அந்த கார் உற்பத்தி செய்யற பெரிய தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலைக்குள்ள பெரிய ஒரு ஹோல் ஒண்ணு இருக்குது. அந்த ஹோலை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு ஹோல் வந்து பொருத்துதல், இன்னொரு ஹால்ல வந்து என்ன செய்யறாங்க சொன்னா செயற்படுத்துறாங்க. ஒண்ணுல வந்து கார் டயர் எல்லாம் பூட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஹால்ல என்ன செய்யறாங்க சொன்னா கார் வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்க வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அந்த காரை எடுத்துட்டு ஓடுவாங்க ஸ்டோர்ல. அழகா எல்லாத்துக்கும் பாக்குற மாதிரி வைக்க, அதுக்கு பேரு களஞ்சியம். அதுக்கு பேரு களஞ்சியம். அப்ப அதை எடுத்துட்டு ஓடி போயிட்டு எல்லாத்துக்கும் காட்டுறதுக்கு வைப்பாங்க. அப்ப அந்த திணைக்களத்துக்கு என்ன பேரு? அது இது பேரு களஞ்சியம். சரியா? அந்த டிபார்ட்மெண்ட் பேரு களஞ்சியம், அந்த திணைக்களத்துக்கு பேரு சேவை. சேவைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அவங்களோட வேலை என்ன? சேவை. ஏன் அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க? விக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அப்ப விக்கிறதுக்கு வச்சிருந்தா சேவை தானே, வந்து வாங்குறவன். அப்ப சேவை ஒண்ணு வளர்க்கறதுக்கு வச்சிருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல. இது நான் சும்மா போமாட்டேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பயப்படாதீங்க, தெரியாதாங்க பயப்படாதீங்க. இது என்ன சொல்றேன்னு மட்டும் பாத்துக்கங்க, என்ன சொல்றேன்னு மட்டும் பாத்துக்கங்க. ஓகே? பாருங்க, முதலாவது வந்து உற்பத்தி திணைக்களம். அதுல ரெண்டு, ஒண்ணு பொருத்துறாங்க, இன்னொன்னு செயற்படுத்தான்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப பொருத்துதலும் எல்லாம் கரெக்டா பொருத்தி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா கொண்டு போய் செயற்படுத்தல் அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அவங்க கொண்டு போய் பார்த்துட்டு களஞ்சியத்துல கொண்டு போய் வைப்பான். களஞ்சியத்துல இருந்து கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போவான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. வாடகை செலவு வருது, தொழிற்சாலைக்கான வாடகை செலவு வருது. சரியா? அப்ப தொழிற்சாலைக்கான வாடகை செலவு வருது. மொத்தமா வாடகை வந்து எவ்வளவு மொத்தமா வருது? அஹ் 30,000 ரூபாய் வருது வைங்களே. மொத்தமா 30,000 ரூபாய் வாடகை செலவு வருது. இதுல எழுதியிருக்கிறது விளங்குதா கபிலாஸ்? 30,000 ரூபாய் விளங்குதா கபிலாஸ்? ஓண்ணா இப்ப விளங்குது. பாருங்க கபிலாஸ், நல்லா நோட் பண்ணி பாருங்க. மொத்தமா உங்களுக்கு வாடகை செலவு வந்து 30,000 ரூபாய். அப்ப பொருத்துதல் வந்து பெரிய ஹால் ஒண்ணு தானே, பொருத்துதல் வந்து பெரிய ஹால் ஒண்ணு தானே. அப்ப அந்த பொருத்துதலுக்கும் வாடகை செலவு ஒண்ணு வரும் தானே. அப்ப இந்த 30,000த்துல இவனுக்கு எவ்வளவு சரி போகும், இதுக்கும் எவ்வளவு சரி வாடகை செலவு போகும். அந்த 30,000த்துல இந்த செயற்படுத்துதல் வந்து அவனும் கரண்ட் பில் எல்லாம் அடிச்சு அதெல்லாம் செட் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு ரூம் பெரிய ஹால் ஒண்ணு வச்சிருப்பான் தானே. அப்ப அதுக்கும் ஒரு வாடகை செலவு போகும். அந்த 30,000த்துல இவனுக்கு ஒரு வாடகை செலவு கொடுக்கணும், இவனுக்கு இவ்வளவு, இவனுக்கு இவ்வளவுன்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் களஞ்சியத்தை கொண்டு போய் எங்க ரோட்லயா போடுவான்? ரோட்லயா போடுவான்? இல்ல, அதையும் ஒரு பெரிய அழகான கண்ணாடி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சு ஒரு ஹால் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஹால்ல கொண்டு போய் போடணும். அப்ப அதுக்கும் ஒரு செலவு வரும். சரியா? இது விளங்குச்சா? அப்ப வாடகை வந்து இந்த மூணுக்கு இடையிலையும் பிரிஞ்சு போகுது. விளங்குச்சா? அது விளங்குச்சுன்னு சொன்னா எல்லாரும் கையை வைத்துங்க. அது விளங்குச்சுன்னு சொன்னா கையை வைத்துங்க. சரியா? நான் சொன்னது சும்மா பிராக்டிக்கலா சொன்ன ஒரு விஷயம். விளங்குனா கையை வைத்துங்க எல்லாரும். நான் பார்ப்போம், விளங்காத அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே? பிரதீசா விளங்கலையாமா? பிரதீசா, பிரதீசா, வீட்டு ஆக்கள் இருந்தாலும் நீங்க கிளாஸ் பார்க்கணும், கிளாஸ் பார்க்கணும். ஓகே? கடைசி டைம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு பிரதீசா. ஒரு கதை ஒன்று சொல்றேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்களோட வீட்டை வந்து அஹ், நிறைய பேர் இப்ப வந்திருக்காங்க. அப்படி இப்படிலாம் என்னென்னமோ கூத்தெல்லாம் நடக்குது. சரியா? அப்ப நான் வெளியில உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். எங்கள்கிட்ட அங்க சரியான சூடு. சரியா?
தெரிந்தானே நீர்க்குழம்பா சரியான சூடு. அப்ப நான் வெளியில உட்காந்து டேபிள போட்டுட்டு படிச்சிட்டு இருக்கேன் ஏலெவல் டைம்ல. என் டேபிள்ல வந்து எக்கனாமிக்ஸ் இப்படி எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டிங் எல்லா புக்குமே இருக்குது. இந்த இவ்வளவு உயரத்துக்கு இருக்குது டியூட். இந்த இவ்வளவு உயரத்துக்கு மாதிரி டியூட்டுகளை மட்டும் அடுக்கி வச்சிருக்கேன் நான். இப்ப எங்கட கொஞ்சம் பேர் வந்தாங்க. சரியா சரியா வந்தாங்க சொந்தக்காரங்க. அவங்கள நாங்க தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறதே இல்லையே. வந்து பார்த்துட்டு நீ என்னடா செய்யற, படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நான். நீ என்ன படிச்சு கேம்பஸா போக போற, நீ வந்து படிச்சு கேம்பஸா போக போற, சரியா இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்க, சரியா வா வா உள்ளுக்கு வா. நான் போகவே இல்லை உள்ளுக்கு. ஏன்னு சொன்னா நான் அதில் டைம் அப்செட் ஆயிருக்கேன். சரியா அப்படி அப்படியெல்லாம் இருந்துச்சு. சரியா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்டவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு அஹ், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவன் வந்திருக்கோல எந்த வயசு ஃப்ரெண்ட் பொடி எந்த வயசு அப்ப பொடியும் ஒருத்தனும் இருந்தான். வேற ரிலேஷன்ல வந்திருந்தான். இப்ப நான் பெருசா கழிக்கிறது இல்லை, சும்மா கொஞ்சம் கழிக்கிறது. என்ன சொன்னா எனக்கு ஃபுல் ஃபோக்கஸிங் எக்ஸாம் தான். நான் பெருசா கழிக்கிறதுல கொஞ்சம் கழிச்சிட்டு நான் படிக்கிறது. எங்க வீட்டுல ஏசுனாங்க. வீட்டுல எல்லாருமே ஏசுனாங்க இப்படியா இருக்கு. ஏன்னு சொன்னா எனக்கு 15 நாளும் என்னமோ தான் இருந்துச்சு எக்ஸாம். இப்போ எனக்கு அவனை கூட்டிக்கிட்டு பீச்சை காட்ட போகையும் கடலை காட்ட போகையும் ஒரு மிட்டாய் வாங்க போகையும் என்னால் கூட்டிட்டு போக இயலாது. இப்போ நான் அவனை அவாய்ட் பண்ணேன். சீரியஸாகவே நான் அவாய்ட் தான் பண்ணேன் அவனை. அவாய்ட் பண்ணிட்டு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, சரியா அவாய்ட் பண்ணிட்டு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, நான் இருந்தேன். சரியா இருந்து படிச்சேன் நான். உண்மையான சீரியஸான சுச்சுவேஷன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம் வரலாம். அதெல்லாம் பெருசா கன்சிடர் பண்ணவே வேணாம். எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. என்னையெல்லாம் ஏசிருக்காங்க வீட்டுல. இப்படி எல்லாம் இருக்கிறது இல்லடா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு. ஏன்னு சொன்னா நான் படிக்க மாட்டேன் முதல்ல. இப்ப நான் ஏதோ ஃபிலிம் காட்டுறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் முதல்ல படிக்கவே மாட்டேன் சீரியஸாவே. நான் எங்க கிளாஸ்லயே சரியான மோசம். சரியா கிளாஸ்லயே சரியான மோசம்னா சின்ன பிரச்சனை சொன்னா கதிரை எல்லாம் தூக்கி அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சி அப்படி சரியான மோசம். சரியா இந்த அப்படிதான் இந்த தோடெல்லாம் குத்திட்டு இப்ப கேம்பஸ்லயும் அப்படிதான். இப்பதான் கொஞ்சம் அப்படி விட்டுட்டு இல்ல நம்மட அப்படி இருக்கணும். அது இருக்கணும். ஆனா நம்மட ஒண்ணு இருக்குது. அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா அப்படியே நாங்க கேம்பஸ்ல ஜூனியர்ஸ்க்கெல்லாம் எனக்கு கண்டால பயம் அடி. நான் காது வடிக்க அடிக்கிறது கண்டால அடி தான் இங்க கூப்பிட்டு அடிக்கிறது. இப்ப அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் இந்த டைம் வரக்குள்ள நான் படிப்பேன். எங்களுக்கு எக்ஸாம் வரக்குள்ள நான் வந்து அந்த ஒரு மாசமே எங்கட ரூம் மேட்டே நீ தேடுவாங்க. எங்கடா பைத்தியம் அப்படின்னு ஏசுவாங்க. ஏன்னு சொன்னா நான் படிப்பேன் உட்காந்து. அந்த ஒரு மாசமும் எங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அந்த ஒரு மாசம் எக்ஸாமுக்கு வந்து நான் 15 ஹவருக்கு மேல படிப்பேன். காலையில 7 மணிக்கு எழும்பி ஸ்டடி ஹால் போனேன்னு சொன்னா 10 மணிக்கு தான் இரவைக்கு வருவேன். வந்து படுப்பேன். எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, நான் படுப்பேன். படுத்துட்டு திரும்ப 4 மணிக்கு எழும்பி படிப்பேன். அப்ப அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணேன் இந்த ஒரு மாசம். அதுக்கப்புறம் வரும் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நான் ஃபுல் ஃபன்னா தான் இருப்பேன். ஹீரோ சுத்துறது ஆடுறதுக்கு எல்லாமே பண்றது. சின்ன சின்ன பார்ட்டிகள் இருக்கும் கேம்பஸ்ன்னு சொன்னா அப்புறம் தான் சின்ன பார்ட்டி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அப்படிலாம் இருக்கும். எல்லாமே நான் நல்லா அப்படிலாம் நான் அவ்வளோ நான் குடிக்கல மாட்டேன் நல்லவன் அப்படிலாம் இல்லை. ஃபுல் நாங்க அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். சரியா இப்ப எல்லா பார்ட்டியில இருக்கணும், என்ஜாய்மெண்ட் பண்ணணும், எல்லா லைஃபை என்ஜாய் பண்ணணும். அது வந்து நீங்க மெது மெதுவா அந்த டைம்ல இருக்க ப்ரெஷரை வந்து தூக்கி வைங்க ஒரு பக்கம். அது இருக்கட்டும். என்ன யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகணும், தூக்கி வைங்க. வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும். சரி ஏழல இப்ப யார் சரி என்ன சரி சொல்லட்டும். இப்ப யார் சரி ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது போக கூப்பிடுவாங்க, நீங்க வரலன்னு சொன்னா கோவிச்சுக்குவாங்க. இப்படி இப்படி அப்படி இப்படின்னா ஏசுவாங்க. ஏசட்டும். நீங்க அதெல்லாம் கணக்கெடுக்காங்க. நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் வந்த உடனே வாயை பொத்திட்டு இருப்பாங்க. இந்த ரிசல்ட்ஸ் கேட்க ஒரு ஆள் கோல் பண்ணல எனக்கு. என்ன சொன்னா தெரியும் கேம்பஸ் செலக்டட்னு சொல்லி ஒரு ஆள் எங்கட ரிலேஷன்ஷிப்ல கால் பண்ணல. அப்ப எங்கட ரிலேஷன்ஸ்ல யாருமே எனக்கு கால் பண்ணல. உண்மையாவே கால் பண்ணல. ஏன்னு சொன்னா இந்த ஓலெவல் ரிசல்ட்ஸ் அவ்வளோ டவுன். அப்போ கால் பண்ணி என்னை ஹெல்ப் பண்ணி என்னை நான் செத்துருவானு பார்த்தேன்டா. நான் செத்துருவோமானு பார்த்தேன்டா. என்ன சொன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. நான் பயந்து நான் பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு உட்காந்துருந்தேன் உள்ள. ஐயோ அப்ப எல்லாமே ரிசல்ட்ஸ் வந்தோடனே ஸ்கூலுக்கு போவாங்களே. ஐயோ நம்ம ஸ்கூலுக்கு போவோமா வேணாமா, ஸ்கூலுக்கு போக பயம், நோண்டி சார்ட்டர் எப்படி போறது ஸ்கூலுக்கு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்டா நானு. சரியா அதுக்கப்புறம் ஏல ரிசல்ட்ஸ் வந்த பிறகு கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லடா. என்ன ரிசல்ட்ஸ்னு கேட்க ஒருத்தர் இல்லடா. விளங்கிச்சா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சாவணும், செத்து படிக்கணும். சரியா பறக்கணும் படிப்பு. மண்டையில ஒரே விஷயம் தான் இருக்கணும். நீ கேம்பஸ் போகணும். கேம்பஸ் கிடைச்சு நீ போகாம இருக்கிறது வேறடா தம்பி. கேம்பஸ் செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு காட்டு. செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி இருக்கவனுக்கு காட்டு. படி, இறங்கி படி, செத்து படி. சரியா நீ இப்ப அக்கௌண்டிங் நான் வந்து இப்ப எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு எக்ஸாம்
பாக்குறேன். சத்தியமாவே நான் அப்படித்தான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒரு நாளும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டீச்சர் இல்ல. நான் ஏலவு முடிச்சு படிப்பிச்சேன், தான் லைட்டா படிப்பிச்சேன் கொஞ்சம் பேருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு இப்ப கேம்பஸ்ல பிரசன்டேஷன் அந்த ஸ்கில்ல வச்சுட்டு தான் படிப்பிக்கிறேன். எனக்கு உங்களுக்கு விளங்குது, நான் படிப்பிக்கிறது நல்லா விளங்குது. அப்ப அவ்வளவு பேருமே கட்டாக இந்த பேயும் கட்டாக போது அவ்வளவு பேருமே திரும்ப வருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வாரது விளங்குறதால தான் வாரது விளங்குச்சு. அப்ப அந்த மாதிரி நான் எதையோ செய்யறதுக்கு காரணம் இப்ப என்னை கண்ட நிறைய பேர் அப்படி ரெஸ்பெக்டா கதைப்பாங்க. அப்ப அதுக்கு காரணம் அது நானா உருவாக்கிக்கிட்டது. அப்ப இன்னும் எனக்கு வந்து நான் இன்னும் திருப்தியே இல்லை. இது இல்லை என்ற திருப்தி. என்ற திருப்தி வந்து இன்னும் இன்னும் ஒரு இன்னும் இப்ப வார எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்கு தானே. சரியா, நான் உண்மையாவே தம்பி நானும் சரியான கஷ்டப்பட்டு செஞ்சதுதான். நான் வந்து வீட்டெல்லாம் காசு கேட்க விருப்பம் இல்லடா. பட் நான் கஷ்ட கபிலாஸ், கேக்குதா கபிலாஸ்? கபிலாஸ் அண்ணா கேக்குதா? அந்த ஓகே. ஓண்ணா கேக்குது. இது அந்த இப்போ ஓகே ஓகே. இப்போ போட்ட லிங்கை வந்து திரும்ப குரூப்ல இப்போ குரூப்ல போட்டிருக்க லிங்கை குரூப்ல திரும்ப போட்டுட்டு எல்லாரும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. இப்போ போட்டிருக்க லிங்கை குரூப்ல போட்டுட்டு எல்லாரும் ஜாயின் பண்ண சொல்லுங்க வந்து. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போட்ட லிங்கை திரும்ப குரூப்ல போட்டுட்டு எல்லாரும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. எந்த குரூப்லனா? அந்த குரூப்லயே திரும்ப போட்டுட்டு எல்லாரையும் வர சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் போட்டா கன்ஃபார்ம் ஆகும் இன்னும், அதுதான் சொல்றேன் நான். ம். யாரும் கோவிக்க வேணாம். என்ன ஆகிங்க எனக்கே விளங்கலடா. அட நான் குரூப்ல நான் வந்து ஜாயின் ஆகி தான் இருந்தேன். பார்த்தா யாருமே இல்ல அதுல. 3 தடவை 4 தடவை ஜாயின் ஆகிட்டேன், யாருமே இல்ல அதுல. என்ன ஆயிருக்குன்னு இன்னும் எனக்கு அதை யோசிக்கவே இல்லாம இருக்கு. என்னடா இது, பார்த்தா நீங்க எல்லாம் மீட்டிங் நாங்க எல்லாரும் 9 பேர் இருக்கோம். ஆயித்தானே. என்ன தெரியல, ஐ டோன்ட் நோ. கொஞ்சம் இருங்க. ரைட், பியூமி வந்துட்டா. ஓகே, சரியா. அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அதைத்தான் சொன்னேன் நான் இவ்வளவு நேரம், அதைத்தான் புராணம் கொட்டினேன். ஓகே, எஃபோர்ட் போட்டு படிங்க. ஓகே, அப்ப இது விளங்கிச்ச எல்லாருக்கும். பாருங்க, ஒரு கார் உற்பத்தி தொழிற்சாலை ஒண்ணு இருக்குது. அந்த கார் உற்பத்தி தொழிற்சாலையில நிறைய செலவுகள் வரும். அந்த செலவுகள் தான் இது. உதாரணமா நாங்க வாடகை செலவு எடுக்கிறோம். அந்த வாடகை செலவை கொண்டு போயிட்டு உற்பத்தி திணைக்களம்னா உற்பத்தி செய்யற இடத்த பார்த்தோம்னா ஒண்ணு பொருத்துதல், இன்னொன்னு செயற்படுத்துதல், அடுத்தது வந்து விற்கிற இடம், அதாவது வச்சிருக்க இடம் கொண்டு போயிட்டு களஞ்சியம். அப்ப இந்த வாடகை வந்து இந்த பொருத்துதல் பெரிய ஹாலுக்கும் போகும், இந்த செயற்பாடுங்கிற பெரிய ஹாலுக்கும் போகும், இவங்களுக்கும் போகும். அது விளங்கிச்சான்னு சொல்லுங்க எல்லாருக்கும். இப்படி பிரிஞ்சு போகும். ஏன்னா வாடகை வந்து இந்த 3 பில்டிங்க்கு போகும் அப்படின்னு விளங்கிச்சா உங்களுக்கு எல்லாம்? விளங்குச்சுன்னா கையை காட்டுங்க பாப்போம். இது விளங்குச்சுன்னா கையை காட்டுங்க பாப்போம். லக்ஷ்மி தாக்கு ஓகே, கவிதாஸ் ஓகே, ஓகே ஓகே, ஓகே ஓகே. இப்படி பிரிஞ்சு போகும். ஓகே, அது முதல்ல விளங்கணும் எல்லாருக்கும். இப்படி பிரிஞ்சு போகும்ன்றது விளங்கணும். இதே மாதிரி இந்த ஊழியர்களுக்கான சம்பளம். அப்ப ஊழியருக்கான சம்பளம் சொன்னா பொருத்துதல்ல இருப்பான. இப்ப ஊழியருக்கான சம்பளம் நான் சொல்றேன் சும்மா எவ்வளவு, 50,000 ரூபாய். மொத்த சம்பளம் வந்து 50,000 ரூபாய் வைங்கிற ஊழியருக்கு. அப்ப இந்த மொத்த சம்பளம் ஊழியருக்கான சம்பளம் எப்படி பார்க்கணும்? பொருத்துதல் பூட்டுறதுக்கெல்லாம் இருப்பாங்க இல்ல ஊழியர், அந்த ஊழியர்கள் பூற்ற ஊழியர்கள் அவங்களுக்கும் போகும் எவ்வளவு, சும்மா அவங்களுக்கும் எவ்வளவு போகும். செயற்படுத்துதல், அதை வேலை செய்தா அப்படின்னு செக் பண்ண வேணாம், சும்மா வேலை செய்யுமா, அவனுக்கும் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும். அதுல அவனுக்கும் கொடுப்பீங்க. களஞ்சியத்துல போய் டெய்லி தொடச்சுக்கிட்டு லைட்டை போடுறது, காரெல்லாம் கவனமா இருக்குதா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க செக்யூரிட்டி, அவனுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். அப்ப அவனுக்கும் சம்பளம் போகும்.
விளங்கிச்சா? அப்ப இது விளங்கிச்சா எல்லாருக்கும்? இப்படி போடுறது எல்லாத்துக்கும் விளங்கிச்சா? அவ்வளவு சொல்லுங்க பாவம் பிள்ளைங்கள், குட் பிள்ளைங்கள். ஓ அண்ணா விளங்குது. ஓகே, அவ்வளவுதான்டா தம்பி, இவ்வளவுதான்டா மேந்தலை. இப்படி முதல்ல இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கணும் முதலாவது. சரியா? அப்ப இத இப்ப நீங்க சும்மா இப்படி இந்த 30,000 கொண்டு போயிட்டு இவனுக்கு எவ்வளவு போடுவீங்க, இவனுக்கு எவ்வளவு போடுவீங்க, இவனுக்கு எவ்வளவு போடுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியணும் தானே உங்களுக்கு. அப்ப அதைத்தான் மேந்தலையில யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இத என்னது, ஒரு விதி இல்லாட்டி ஒரு மேந்தலையை பிரிச்சு கொடுக்குற அந்த வீதம், சரியா, பிரிச்சு கொடுக்குற மெத்தட், சரியா, பகிர்வு செய்யற அடிப்படைகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரியா? அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்ப வாடகை வாடகை செலவு வந்துச்சுன்னு சொன்னா அந்த வாடகை செலவை இவங்களுக்கு இடையே எப்படி பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப வாடகை செலவை எப்படி பகிர்ந்து கொடுக்கணும்னு சொன்னா நான் வாடகைன்னு சொல்லி எழுதுறேன். சரியா? இல்ல, அந்த நம்பரை போடுறேன் நான். சரியா? உங்களுக்கு எல்லாம் விளங்கணும். உங்களுக்கு மண்டையில மூளை இருக்கு தானே, அப்ப மூளையை வச்சு யோசிங்க என்னன்னு சொல்லி. இந்த இங்க இருக்க ஒன்னாவது நம்பர், அந்த ஒன்னாவது நம்பர் போ, அந்த ஒன்னா நம்பர் தான் வாடகை. அப்ப அந்த வாடகை இங்கேயும் உண்டு. சரியா? அதை தான் சும்மா போட்டிருக்கேன். இது பெரிய சயின்ஸ் இல்லடா, இதெல்லாம் போட்டு குழம்பாங்களா. அப்ப எழுதுறதுக்கு இடம் இல்லாத போட்டிருக்கேன். அப்ப வாடகையை எப்படி பிரிச்சு கொடுப்போம்னு சொன்னா நிலப்பரப்புன்னு சொல்லி தருவாங்க. நிலப்பரப்பு அப்படி சொல்லி தருவாங்க. அப்ப நிலப்பரப்பு எப்படி தருவாங்கன்னு சொன்னா நிலப்பரப்புன்னு சொல்லி தருவாங்க. ஏன்னா வாடகை சொன்னா நிலப்பரப்புக்கான வாடகை தானே, அந்த நிலத்துக்கான வாடகை தானே, அல்லது சதுர பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாடகைன்னே சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாடகை ரிலேட்டடா தருவாங்க. வேற என்ன தருவாங்கன்னு சொல்லி பாருங்க. வாடகை பயன்படுத்தப்பட்ட நிலப்பரப்பு தான். சரியா? இப்போ வாடகை வரும் உங்களுக்கு, வரி, அந்த மாதிரி நிறைய இருக்கும். நான் போக போக சொல்லுவேன். சரியா? முதல்ல இதுகளை பார்ப்போமே. வாடகை முதல்ல நிலப்பரப்புன்னு சொல்லி தருவாங்க. அப்ப நிலப்பரப்புன்னு சொல்லி தந்துட்டு அவங்க சொல்லுவாங்க பொருத்துதலுக்கு, செயற்பாட்டுக்கு, களஞ்சியத்துக்கு எவ்வளவு சொல்லி. இப்ப பொருத்துதலுக்கு வைங்களே 2க்கு, முதலாவது பொருத்துதலுக்கு அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க இந்த திணைக்களங்கள் முறையே அப்படின்னு சொல்லி தந்துருவாங்க. முறைன்னு சொன்னா என்ன, முதலாவது வாரதி பொருத்துதலுக்கு, 2வது வாரது செயற்பாட்டுக்கு, 3வது வாரது களஞ்சியத்துக்கு, அப்படி தான் முறையே ஓர்டரா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2க்கு, சரியா, 1க்கு, சரியா, 3, சரியா, இப்படி தந்துருவாங்க விகிதம் 1, இப்படி தந்துருவாங்க விகிதம் 1. சரியா? யாரு யாரு பிரதிசாமா இப்படி தந்துருவாங்க. அப்ப நிலப்பரப்புன்னு தந்து இந்த மாதிரி விகிதம் 1 தந்துருவாங்க. அதை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு பிரிச்சு போடணும். இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிரிச்சு போடணும். நாங்க நன்மதிப்பு செஞ்சோம் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி பிரிச்சு போடுங்க. இப்ப இதை கூட்டுங்க எவ்வளவுன்னு சொல்லி 6, இதை கூட்டின எவ்வளவு 6, இதை மொத்தமா கூட்டினா 6 தானே. இப்ப எங்களுக்குள்ள எவ்வளவு இருக்குது, 30,000 தானே மொத்த வாடகை, 30,000 தானே மொத்த வாடகை. அதை பிரிங்க 6ஆல பிரிச்ச எவ்வளவு, ஒரு ஆளுக்கு எவ்வளவுடா, போங்கடா, 5,000 தானே. ஓ அண்ணா. அப்ப என்ன செய்யணும் தானே தம்பி, முதலாவது 2 தானே. அப்ப ஒரு ஆளுக்கு 5,000 சொன்னா இவனுக்கு 2 தானே. அப்ப 2 தர 5 எவ்வளவு, 10,000. அப்ப முதலாவதுக்கு பொருத்துதலுக்கான வாடகை எவ்வளவு, 10,000. அப்ப அடுத்தவனுக்கு பாரு எவ்வளவு, 1 தானே. அப்ப 5,000. அப்ப களஞ்சியத்துக்கான வாடகை செலவு எவ்வளவு, 15,000. இப்படின்னு போடத்தாண்டா இருக்குது. இப்படின்னு அவங்க தாரதெல்லாம் இப்ப ஊழியர் சம்பளம் சொல்லுங்களே, அதை சொல்லுவாங்க ஊழியர்ட எண்ணிக்கையால பிரிக்க சொல்லி அவங்க தந்துருவாங்க. 2வது இந்த ஊழியர் சம்பளம், அதாவது எப்படின்னா ஊழியர் எண்ணிக்கை, ஊழியர் எண்ணிக்கை அப்படி சொல்லி தந்துருவாங்க. அப்ப ஊழியர் சம்பளத்தை பிரிங்க ஊழியர்ட எண்ணிக்கையால. அப்ப அவங்க அதையும் தந்துருவாங்க. 2,000க்கு 3,000 ஊழியர், முதலாவது 3,000 ஊழியர், 2வது 2,000 ஊழியர். சரியா? இல்ல, முதலாவது 3,000 ஊழியர், 2வது 1,000 ஊழியர், 1000. அதே மாதிரி களஞ்சியத்துல 1000 ஊழியர் வேலை செய்யறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை ஊழியர் வேலை செய்யறாங்க கூட்டி பாருங்க. 3,000, 4,000, 5,000 ஊழியர் வேலை செய்யறாங்க. அப்ப சம்பளம் எவ்வளவு, மொத்த சம்பளம் எவ்வளவு, 50,000. 50,000 5,000 பிரிச்சுட்டு இவருக்கு எவ்வளவு, இவருக்கு எவ்வளவு, இவருக்கு எவ்வளவுன்னு சொல்லி போடுங்க. அப்ப இதை ஃபுல்லாவே அப்படி பிரிக்காம இதெல்லாம் 0 வெட்டிட்டு அதையும் மாத்துங்க. 3க்கு 1க்கு 1 அப்படி மாத்திட்டு அதை கூட்டிட்டு பிரிச்சுட்டு போடவே இருக்கு. இப்படி அப்படி போலதான் இருக்கு. முதலாவது அதுதான் அடிப்படை, மேந்தலின் அடிப்படை. முதலாவது அதைத்தான் செய்யணும் நீங்க எல்லாரும். முதலாவது அதை செய்யுங்க எல்லாரும். முதலாவது அதை செய்யுங்க எல்லாரும். அப்ப
எல்லாரும் எடுங்க 2020 பேப்பரை. சரி, இப்ப இல்ல, போயிட்டு எடுங்க. 2020 பேப்பரை எடுங்க. 2020 பேப்பர்ல உள்ளதை அதை முதல்ல பாருங்க. இதை எப்படி பிரிச்சு போட்டிருக்காங்க, எப்படி அதை பிரிச்சு விடை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுல சின்ன சின்ன டவுட்ஸ் வரும். அதை நான் அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லாவே கிளியர் பண்ணிட்டு 2020 கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள பாஸ் பேப்பரையும் எம்சிக்யூ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள பாஸ் பேப்பரையும் நாளைக்கு கிளாஸ்ல செய்ய பார்ப்போம். சரியா? அப்ப நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டு நாளைக்கு ஒரு பாஸ் பேப்பர், நாளைக்கு 2 பாஸ் பேப்பர் செய்வோம். நாங்க ஃபுல்லாவே விளங்கப்படுத்தி நான் செஞ்சு விடுவேன். அப்ப விளை போட்டு செய்யறதுக்காக ஒர்க் பண்ணுங்க. கிளாஸ் பீஸையும் மறக்காம போட்டு விட்டுருங்க. ஓகே, கிளாஸ் பீஸை போட்டு விட்டுருங்க. சரியா? ரைட். இது இவ்வளவு நேரம் படிச்சது உங்களுக்கு எல்லாம் விளங்குச்சான்னு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் படிச்சது எப்படி பிரிஞ்சு போகுது எப்படின்லாம் விளங்குச்சான்னு சொல்லுங்க உங்களுக்கு. நான் அதுக்கப்புறம் கிளாஸ்ல எல்லாமே சொல்லுவேன் தம்பி. சரியா? இவ்வளவு இன்னைக்கு கூட இவ்வளவு உங்களுக்கு ஓகே இன்னைக்கு. ஓகே, இவ்வளவு விளங்குச்சான்னு சொல்லுங்க. விலங்கு நான் கையை வைத்துங்க ஓ பார்ப்போம். அண்ணா விளங்கிடுச்சு அண்ணா. ஓகே. ப்ராக்டிக்கலா விளங்குச்சா யாரு? டி கபிலாஸ் நுவரலியா? ஆமாண்ணா ஆமாண்ணா. ஓகே. யாரு? பிரதீஷா விளங்குச்சா? பியூமி விளங்குச்சா? லக்ஸ்